தையிட்டி விகாரை பெரிய பேசுபொருள், மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக கடந்த நாட்களில் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கு. இன்று அது தொடர்பான கவனம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நைனாதீவு விகாராதிபதி தையிட்டி விகாரை பகுதிக்கு சென்று வழங்கிய கருத்துக்கள், அது தொடர்பாக வெளியிட்ட தகவல்கள் பெரிய அளவான கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியில் தான் கதைச்சோம். நேற்று முந்தினான் இல்லை, இல்லாட்டி இவ்வளவு காலம் என்ன ஒரு தரம் கதைக்காம இருந்த இப்ப இருக்கிற இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக மக்களுடைய போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற நாட்களில் இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம் இன்றைய நாளில் அவரால் இடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. தையிட்டி விகாரை மக்களுடைய சொந்த காணியில கட்டப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது தொடர்பாகத்தான் மக்கள் போராட்டம் நடத்தி வராங்க, அவங்களுடைய காணியை விடுவிக்கும்படி. விகாராதிபதி என்று நைனாதேவி விகாராதிபதி சொன்ன விஷயம்னு சொன்னா, தையிட்டி விகாரை கண்டு தனியான காணி அதுக்கண்டே இருக்கு, அவங்களுக்கண்டே இருக்கு. ஆனா அதுல கட்டாம தனியார் காணியில கட்டி இருக்குதுன்றது இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தெரியாம இப்ப சும்மா சொல்வார், தெரியாம என்னன்னு காட்டுறது. அவர் வந்து என்ன அத்தாட்சி அவர் கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவர் ஒரு உறுதி கொண்டு வந்தாருன்னா பரவாயில்ல. அப்ப அவருக்கு 50 வருஷத்துக்கு முதல் உறுதி வந்து இருக்கா. அப்ப அதுதான் எங்க கொண்டு வந்து காட்டணும் தானே, எங்க இருக்காது. அவ்வளோ காலையும் தளத்துக்கு பேர்ல உறுதி இருக்குதுன்னா புறாவில் இவருக்கு வந்து இந்த மக்களுடைய காணியை வழங்கையே ஆகணும் அப்படின்றதுல அவருடைய கருத்து இன்றைய நாளில் இருந்தது. இது மக்களுடைய போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக மாறி இருக்கு. காரணம்னு சொன்னா, நைனாதீவு விகாராதிபதி நீண்ட காலமா வடக்கில் இருக்கிற ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கிற விடயங்கள் தொடர்பாக இந்த புத்த சாசனமோ அல்லது புத்த மதம் தொடர்பாகவோ அதற்கு சொந்தமான காணி தொடர்பாகவோ இந்த மாதிரி பல விடயங்களை அறியக்கூடிய ஒருவர். அதோடு மட்டுமில்லாம யுத்த காலத்துல கூட, விடுதலை புலிகள் காலத்துல கூட அவர் வடக்குல இருந்து பணியாற்றிய ஒருவர். அவங்களோட கூட நல்ல ஒரு உறவுல இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விகாராதிபதி. தமிழ் மக்களோடு நெருங்கி பழகிய ஒரு விகாராதிபதி. தெற்கிலையும் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒருவர். அரசியல் பிரமுகர்கள் கூட இவருக்கு இருக்கின்ற நெருக்கம், அரசியல் பிரமுகர்கள் கூட இவரை பெரிய அளவாக மதிக்கின்ற ஒருவராக இருக்கின்ற ஒருவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கிற காணி முற்றுமுழுதாக மக்களுடைய காணி, தனியார் காணி. எனவே இது உண்மையிலேயே இதுக்கான தீர்வு உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கட்டங்கட்டமாக காணிகள் விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும், ஒரு கட்டம் எத்தனை வருஷமாகும் அப்படின்ற பல கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்காரு. உண்மையிலேயே இறுதியாக வந்த தகவலின்படி கட்டங்கட்டமாக இது விடுவிக்கப்படும் சொல்லப்பட்டது. உண்மையிலே நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கட்டம் அப்படின்றது எத்தனை வருஷங்களுக்கு ஒருக்கா வரப்போகுது அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி. எனவே அது கூட அன்றைய நாள் அவர் தெரிவித்திருந்தார். இது பற்றி இப்படிதான், இது 4 கட்டம் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடிச்சா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. இந்த கருத்துக்கள் ஒரு பெரிய பேசு பொருளாக வருகின்ற நாட்களில் இருக்க போகுது. இதற்கான ஒரு தீர்வாக கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இது இருக்கு. அதோட மாவட்ட செயலாளர் பிரதீபன் இன்றைய நாளில் தையிட்டி விகாராதிபதியை சந்தித்திருந்தார். ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் மாவட்ட செயலாளரை கடந்த நாட்களில் சந்தித்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில், அவங்களுடைய இடப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்றைய நாளில் தையிட்டி விகாராதிபதியை மாவட்ட செயலாளர் சந்தித்திருந்தார். எனவே பலதரப்பட்ட கடந்த கால சர்ச்சை, போராட்டம், இந்த மாதிரி மக்களுக்கான தீர்வுல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விடயம் தொடர்பாக அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. கதிர்காம ஆலயத்துக்கு சொந்தமான அதன் பாதுகாப்பு அறங்கள்ல இருக்கின்ற தங்க நகைகளை ஏலம் விடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏலம் விடப்படுகின்ற தங்க நகையிலிருந்து பெறப்படுகின்ற தொகையை மீள் கட்டுமானத்துக்கு, அதாவது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீள் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த விடயம் தொடர்பாக ஆலயத்தினுடைய வசநாயக நிலைமை கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இந்த ஆலயத்துக்கு சொந்தமான தங்க நகைகளை மதிப்பாய்வு செய்கின்ற வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து இந்த தங்க நகைகள் ஏலம் விடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் மக்கள் வழங்கிய தங்க நகைகளும் இதுக்குள்ள உள்ளடங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல
இதுல 70% தங்க நகைகள் ஏலம் விடுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அவருடைய கருத்துக்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆங்கில ஊடகம் ஒன்று இன்றைய நாளில் அவர் தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது, கடவுள் உருவங்கள் பொறிக்கப்பட்ட தங்க நகைகள் இதுல ஏலத்தில் விடப்பட மாட்டாது. இது ஒரு கடந்த நாட்கள்ல 2-3 நாளா பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. கதிர்காமத்தில் இருக்கிற 2000 வருடங்கள் பழமையான தங்க நகைகளும் ஏலத்தில் விடப்படுவதாக பெரிய விமர்சனம் ஒன்று எழுந்திருக்கிறது. இதற்கு பஸ்நாயக்க நிலைமை கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அது முற்றுமுழுதும் பொய்யான கருத்து. அவ்வாறான தங்க நகைகள் பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கு. எனவே அந்த நகைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அது ஏலத்தில் விடப்பட போறதும் இல்லை. அது இதற்குள்ள வரப்போறதும் இல்லை. அண்மை காலங்களில் மக்கள் குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள மக்கள் வழங்கிய தங்க நகைகள் தான் ஏலத்தில் விடப்பட போகுது. இருக்கிற நகைகளில் 70% நகைகள் தங்கத்தில், அதாவது ஏலத்தில் விடப்பட போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய அளவான ஒரு தொகை. இது நேரடியாக அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டு மீள் கட்டுமானங்களுக்கு இந்த நகையின் ஏலத்தில் வரப்போற பணம் செலவிடப்பட போகுது. 2025 76 பேர் அரசு அதிகாரிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 7 அரசியல்வாதிகள், 26 போலீஸ் அதிகாரிகள் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுது. கடந்த வருஷத்துல மட்டுமே 7811 லஞ்ச ஊழல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த முறைப்பாடுகள் தொடர்பான மீளாய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 11.5% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. பெரிய ஒரு எதிர்ப்பை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்ப ஆரம்பித்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு மின்சார கட்டண உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கடந்த வருகின்ற நாட்களில் இருக்க போகுது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஏற்கனவே கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அதை கூட்டக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் அதிகரிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 11.5% அதிகரிக்கக்கூடிய நிலையை இப்பொழுது உருவாக்கி இருப்பதாக மின்சார சபை கோரியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவான எதிர்ப்புகளை இப்பவே எடுக்க ஆரம்பித்திருக்காங்க. இன்றும் இந்த விஷயம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்ட விஷயமாக மாறியிருக்கிறது. 170 கிலோகிராம் இடையுள்ள போதைப் பொருட்கள் இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரிய பாதுகாப்போடு இந்த போதைப் பொருட்கள் நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த வனாத்து வில்லு பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் என்று சொல்லப்படுது. இதனுடைய பெறுமதி 300 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் தான் இப்பொழுது எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்கள்ல மாத்திரம் இலங்கையில போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 58,965 பேர். பெரிய அளவான தொகை கைது நடவடிக்கை போதைப் பொருள் தொடர்பாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த விடயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.